அன்பாடு நேயர்களே, காலை வணக்கம். சந்தர்த்தம் பந்த தொடராலே, சந்தர்த்தம் பந்த தொடராலே, சஞ்சலம் துஞ்சி தெரியாதே, கந்தனில் நின்று உனை நாடும் கண்டு கொண்டல் புட்டிடுவேனோ, கந்தனில் நின்று உனை நாடும் கண்டு கொண்டல் புட்டிடுவேனே, தந்தியில் கொம்பை புணர்வோனே, சங்கரல் பங்கில் சேவை பாலா, தந்தியில் கொம்பை புணர்வோனே, சங்கரல் பங்கில் சேவை பாலா, சந்திலம் கண்டு கதிர்வேலா, செல்வரும் பொருளில் பெருமாளே. அன்பு சார்ந்த நேயர்களே, இன்று வைகாசி மாதம் மங்களவாரம் செவ்வாய்க்கிழமை. நேற்று நான் வெளியூர் சென்று விட்டேன், அதனால் நேற்று பேச முடியல. இந்த செவ்வாய்க்கிழமை திரையோதசி தேதி மாலை 6:05 வரை, பின் சதுர்த்தசி, சுவாதி நட்சத்திரம் இன்றைக்கி ஃபுல்லாக இருக்குது. சித்த யோகம், ராகு காலம் செவ்வாய்க்கிழமை எப்போது 3 to 4, யமகண்டம் 9 to 10, குளிகன் 12 முதல் 1:30, சூலம் வடக்கு. அன்பு சார்ந்த நேயர்களே, இன்று மங்களவாரம் என்று சொல்லப்படுவது. இந்த செவ்வாய்க்கிழமைக்கு பேர் மங்களவாரம் என்று. மங்களம் என்றால் நல்ல நாள், நல்ல வாரம். இதை செவ்வாயோ வெறுவாயோ என்பார் என்று சொல்கிறாருன்னா அந்த மாதிரியில் அவருக்கு கிடையாது. முருகனுடைய நாள், முருகனுக்கு விரதம் இருக்கக்கூடிய நாள். செவ்வாய் என்றாலே முருகன் தான். அதில் இந்த செவ்வாய்க்கிழமை அன்றைக்கு தை செவ்வாய் ரொம்ப விசேஷம். தையநாயகி வைத்தியநாதன் உடனுரை தையநாயகிக்கு முக உகந்த நாள். அப்போது எங்கள் வீட்டில் என்னுடைய பாட்டியார், என் தந்தை என்ற சவுந்தரம்மாள் என்று சொல்வது பெரிய நிலக்கிழார். அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, செவ்வாய்க்கிழமைக்கு விரதம் இருந்து, அதுவும் தை செவ்வாயில் 4 செவ்வாய்க்கிழமை விரதம் இருந்து சாப்பிட மாட்டாங்க. 11 மணிக்கு பயத்தங்கஞ்சி செஞ்சு ஜபம் பண்ணி இதெல்லாம் பண்ணுவாங்க. காலையில் ஜபம்லாம் தினசரியாக பண்ணுவாங்க. செவ்வாய்க்கிழமையும் கூட கொஞ்சம் நிறைய பண்ணுவாங்க. முருகனுடைய மூலமந்திரம்லாம் நிறைய பாராயணம் பண்ணுவாங்க. பெரிய மணி கழுத்தில் போட்டுக்குவாங்க எப்போவுமே. அவங்க இந்த கந்த சஷ்டி காலத்தை செவ்வாய்க்கிழமை பாராயணம் பண்ணுவாங்க. பாராயணம் பண்ணிவிட்டு அவங்க காய்கறி மந்திரம்லாம் பாராயணம் பண்ணுவாங்க. கடைசியாக இந்த வெத்தலைபாக்கு, வாழைப்பழம், கஞ்சி வச்சு முருகனுக்கு நைவேத்தியம் பண்ணுவாங்க. நாங்கள் அந்த கஞ்சியை சாப்பிடுவதற்காகவே பள்ளிக்கூடம் விட்டுட்டு வேகமாக வருவோம். வந்தவுடனே எங்களுக்கு எல்லாருக்கும் ஆளுக்கு ஒரு டம்ளர் பயத்தங்கஞ்சி கொடுப்பாங்க. பெரிய டம்ளர். அது குடிச்சோடனே சாப்பாடு தேவை. அவ்வளவு அருமையாக இருக்கும். அந்த பாசி பருப்பு, வெல்லம், ஒரு நாளைக்கு பால் விடுவாங்க, ஒரு நாளைக்கு தேங்காய் பால் விடுவாங்க. அது அருமையான நாள். அந்த இறைவனுக்கு அந்த பயத்தங்கஞ்சி நைவேத்தியம் செய்வது மிக உயர்ந்தது. அது செவ்வாய்க்கிழமைக்கு முருகனுக்கு பயத்தங்கஞ்சியை வச்சு நைவேத்தியம் பண்ணி அந்த கந்த சஷ்டி கவசத்தை நாம் பாராயணம் செய்தோமையானால் எல்லா விதமான தோஷங்களும் நிவர்த்தியாகும். ஆகவே மங்களவாரம். இந்த குரு பயிற்சி எப்படி இருக்கிறது என்று பார்ப்போம். இந்த மேஷராசி என்பவர்களுக்கு ராசியில புதன் மட்டும் இருக்கிறார். சுக்கிரன் இருந்தார்,
சூரியன் இருந்தார். இதெல்லாம் வையாஜி 1ஆம் தேதி அந்த சூரியன் வந்துட்டார். சுக்கிரன் பொழுது இங்கே வந்தார். அவர் 2ஆம் இடத்துக்கு போயிட்டார். இப்போ ராசியில் புதன் மட்டும் இருக்கிறார், வேற யாருமே இல்லை. புதன் நல்லவன் தான், தனித்து இருக்கிறார். 2ல் குரு இருக்கிறார். 2ஆம் இடத்துல குரு இருப்பது பெரிய நல்ல அமைப்பு. சனி பகவான் 11ஆம் இடத்துல இருக்கார். குடும்பஸ்தானம் என்று சொல்லக்கூடிய மேச ராசிக்கு 2ஆம் இடத்துக்கு கொண்டு இருக்கார். நல்ல அருமையான நிறைவு. இந்த மேச ராசி என்பவர்களுக்கெல்லாம் இன்று நல்லதெல்லாம் நடக்கும், நல்ல காரியங்கள்லாம் நடைபெறும் என்று சொல்வது. அதனால் மேஷராசி என்பவர்களே கவனமாக நடந்து கொள்ளுங்கள். நல்லது அனைத்தும் நடக்கும். தனித்தனியாக நான் சொல்லலை. அவங்கவுங்க தகுதிக்கு அவங்கவுங்க வயதுக்கு தேவையான காரியங்கள் என்னென்னவோ அது பூரா நடக்கும். நீங்கள் என்ன எதிர்பார்க்குறீங்களோ அந்த காரியம் பூரா நடைபெறும். அடுத்தபடியாக ரிஷபராசி என்பவர்களே உங்களுக்கு ஜென்மத்தில் குரு வந்திருக்கிறாரு. இந்த ஜாதகருக்கு குரு நல்லவர் இல்லை. அதனால் அவர் ஜென்மத்தில் ரிஷபராசிக்கு 8ஆம் அதிபதி. அவர் ஜென்மத்தில் இருப்பது அவரது நண்பர் இல்லை. அதனால் கொஞ்சம் கவனமாக நடந்து கொள்ளுங்கள். பிரச்சனைகளை ஏதாவது உண்டு பண்ணுவார். அதனால் உங்களுக்கு சனி பகவானும் ராகு பகவானும் நல்ல இடத்துல இருக்கார். சனி 10ல் இருக்குது, ராகு 11ல் இருக்குது. இது ரெண்டும் நல்ல நிறைவாக இருக்குது. தொழில் நன்றாக இருக்கும், லாபம் நிறைய வரும், வருமானம் வரும். ஆனால் பிரச்சனைகளுக்கு இடம் கொடுக்காம கவனமாக நல்லா பார்த்துக்கிறது மிகவும் சிறப்பு. ஆகவே ரிஷபராசி என்பவர்களே கொஞ்சம் ஜாக்கிரதை. அதாவது பிரச்சனைகள் வர்ற மாதிரி எந்த காரியத்தை பண்ணிடாதீங்க, பயப்படாதீங்க. இறைவன் இருக்கிறார். வியாழக்கிழமை தோறும் தட்சிணாமூர்த்தி வழிபாடு பண்ணணும். கல்லாலின் புடையமர்ந்து நான்மறை 6 அங்க முதல் கற்றை கேள்வி வல்லார்கள் 4வருக்கும் வாக்கிருந்த பூரணமாய் மறைக்கு அப்பாலாய் எல்லாமாய் எல்லாதுமாய் இருந்ததனை இருந்தபடி இருந்து காட்டி சொல்லாமல் சொன்னவரை நினையாமல் என்பவர் தொடக்கி வருவார். இதை பாராயணம் பண்ணுவோம், அவசியம் நல்ல பலன் தரும். அடுத்தபடியாக மிதுனராசி என்பவர்களே உங்களுக்கும் குரு 12ஆம் இடத்துல இருக்கார். 12ஆம் இடம் என்பது விரயஸ்தான். ஆனால் உங்களுக்கு தொழில் நன்றாக இருக்காது. 10ல் ராகுவும் செவ்வாய் உட்கார்ந்துருக்காங்க. 10ஆம் இடத்துல ராகு இருந்தாலே நிரந்தரமான பணி அல்லது நிரந்தரமான தொழில். 10ல் செவ்வாய் இருந்தால் பவராக இருக்கும் தொழில், எந்த தொழிலும் பண்ணாலும். அதனால் தொழிற்சாலை நிறைவாக இருக்குது. அதனால் செலவு அதிகமாகவும் கவனமாக இருக்குங்க. நல்ல செலவுகளாக பண்ணுங்கள். என்ற அளவு சுப வரையங்கள், இடம் வாங்குதல், வீடு கட்டுதல், திருமணம் செய்தல், இந்த மாதிரி ஒரு நல்ல காரியங்களை செய்யுங்கள். நீங்களும் வியாழக்கிழமை தோறும் தட்சிணாமூர்த்தி வழிபாடு செய்யுங்கள், குருவனுடைய வழிபாடு செய்யுங்கள், நல்லருள் செய்வார். கடகராசி என்பவர்களே உங்களுக்கு இந்த குரு பகவான் நல்ல இடத்துல இருக்கார். ஆனால் சனி போய் 8ஆம் இடத்துல உட்கார்ந்துருங்க. கடகராசிக்கு சனி நல்லவன் இல்லை, 7, 8 கூடியவர் 8லே இருக்கார். அதனால் காரியங்களை தடைப்படுத்துவார், தாமதமாகும். அதனால் நீங்கள் என்ன பண்ணணும்னு கேட்டீங்கன்னா சனி பகவானுடைய வழிபாடு உங்களுக்கு ரொம்ப நல்லது. திருநள்ளாற்று பதிகம் பாராயணம் செஞ்சீங்கன்னா இந்த அஷ்டமச்சனியுடைய தாக்கம் குறைந்துவிடும். ஆகவே இதை ரொம்ப கவனமாக செய்யுங்கள், உடனடியாக உங்களுக்கு காரியமாகும். ஆகவே கடகராசி என்பவர்களே உங்களுக்கு குரு நல்ல இடத்துல இருக்கின்றது, நல்லது நடக்கும். ஆனால் இந்த 8ஆம் இடத்துல இருக்கிற சனி கொஞ்சம் தாமதப்படுத்துவார், நிச்சயமாக நல்லது செய்வார். அடுத்து சிம்மராசி என்பவர்களே உங்களுக்கு குரு 10ஆம் இடத்துக்கு வந்திருக்கிறார். 10ல் குரு இருப்பது நன்மை இல்லை. அதாவது ஏதாவது கெட்ட பேர் ஏற்படுகின்ற மாதிரி ஏதாவது பண்ணுவார். நம்முடைய நிலைமையை குறைச்சி காட்டுவார். உயர்ந்த பதவியில் இருக்கவங்க பின்னாடி கொண்டு விட்டுருவார், முன்னாடி இருக்கவங்கள பின்னாடி விட்டுருவார். இதுதான் அதுக்கு விளக்கம். அதுக்கெல்லாம் இடம் கொடுத்துறாங்க. அந்த ஓராண்டுக்கு யார் என்னாலும் மேலதிகாரிலாம் ஏதாவது திட்டுனாலும் காதில் வாங்கிக்கிறாங்க. நீ வாடி பேசாம காது கேட்காதுன்னு சொல்லிடுவோம். எனக்கு காது கேட்கல சார், ஒரு வாரமாக என்னன்னு தெரியல, காது கம்முன்னு அடிச்சு போயிடும். அப்படியே பேசுவாங்க. ஏதாவது எழுந்து பேசுறீங்கன்னா பிரச்சனை. அதனால் எது செய்கிற போதும் எந்த தொழில் பண்ணுறதும் கவனமாக நடந்து கொள்ளுங்கள். கெட்டவே ஏற்படுற மாதிரி எந்த காரியத்தையும் செய்யாதீர்கள். ஆனால் நிச்சயமா அந்த 10ஆம் இடத்துல குரு இருக்கும்போது நன்மை செய்வார் என்று தெரியவில்லை. ஏனென்றால் அனுபவத்தினுடைய பாடம் இருக்கிறது. அதனால் ரொம்ப கவனமாக நடந்து கொள்ளுங்கள். ஆனால் உங்களுக்கு மற்ற எந்த கிரகங்களும் பலமாக இல்லை.
அடுத்தபடியாக கன்னிராசி என்பவர்களே, உங்களுக்கு குரு வந்து பலமாக இருக்கிறது, அருமையான இடத்துல இருக்காங்க. ஆனால் ராசிநாதன் 8ஆம் இடத்துல இருக்கு, சனி 6ல் இருக்க, பெரிய அமைப்பு. 6ஆம் இடத்துல சனி இருப்பது நல்ல பலன். 2 ஆண்டுகளுக்கு சனி உங்களுக்கு நிறைவான பலன்களை செய்வார். கவனமாக நடந்து கொள்ளுங்கள். குரு வந்து 9ஆம் இடத்துல இருந்தால் நல்லது. எந்த இடத்துல இருப்பதை விட குரு ஒரு ஜாதகத்தில் 9ஆம் இடத்துல இருந்துட்டா அவருக்கு மிக அருமையான பலன். அதனால குரு 9ஆம் இடத்துல இருந்து எல்லா நன்மைகளும் நடைபெறும். அதோட சனி வேற 2 வருஷத்துக்கு இருக்கிறார். கவனமாக நடந்து கொள்ளுங்கள், நல்லதே நடக்கும். கன்னிராசி என்பவர்களுக்கு நல்ல யோகம். மொத்தத்தில் அவங்க தகுதிக்கு தக்கபடி அனைத்து நன்மைகளும் நடைபெறும். அவரவர்கள் வயதுக்கு தக்கபடி நன்மைகள் நடைபெறும். ஆகவே கவனமாக நடந்து கொள்ளுங்கள். அடுத்து துளாராசி என்பவர்களே, உங்களுக்கு 8ல் குரு, 6ஆம் அதிபதி போய் 8ல் மறைஞ்சது நல்லது. 6ஆம் அதிபதி 8ல் மறைஞ்சிட்டா உதவி பண்ணாட்டாலும் ஓத்துடம் பண்ண மாட்டார். நான் உங்களுக்கு உதவி பண்ணாட்டாலும் பரவாயில்ல, உங்களுக்கு பாதையை விட்டுட்டா நீங்கள் பொழைச்சிக்கலாம். நீ வாடி போய்க்கிறீங்க, நான் பாதையில் முள்ளு வச்சா தான் நீங்கள் நடக்க முடியாது. அதனால் இந்த குரு வந்து உங்களுக்கு கெடுதலை பண்ணார். நல்லது பண்ணுவாரா என்றால் இந்த ஜாதகருக்கு வந்து குரு நல்லவர் அல்ல. அப்படி இருக்கும்போது அவர் நல்லது பண்ண மாட்டார். ஆனால் அவர் நீசம் அடைஞ்சால் நிச்சயமாக நல்லது பண்ணுவார். நீசம் அடையணும், அவருக்கு வீடு கொடுத்த சனி பலமாக இருந்தால் கண்டிப்பாக ராஜ்யத்தை கொடுப்பார். மறைவினால ராஜ்யத்தை கொடுப்பார் அப்படின்னு தெரியவில்லை எனக்கு. அதனால் நீங்கள் கவனமாக நடந்து கொள்ளுங்கள், பயப்பட வேண்டாம். உங்களுக்கு ராகு பகவான் 6ல் இருக்காரு. இன்னும் ஓராண்டு ராகு பகவான் 6ஆம் இடத்துல இருக்கார், அருமையான பலன். இந்த ஓராண்டு குரு 8ல் இருப்பார், இந்த ஓராண்டுக்கு ராகு நல்ல இடத்துல இருக்கார். உங்களுக்கு ராகு மாதிரி கொடுப்பவன் எவருமே இல்லை. இந்த இருக்கின்ற 9 கிரகங்களில் ராகு மாதிரி ராஜயோகத்தை கொடுக்கக்கூடிய கிரகம் எதுவும் இல்லை. அவர் இருக்க வேண்டிய இடத்துல இருந்துட்டு அங்கே இல்லை. அதுவும் 6ஆம் இடத்துல ராகு இருந்தால் கேட்க வேண்டாம். லக்கணத்துக்கு 6ல் ராகு இருந்தால் 80 வயது வரைவார். மருத்துவம், சங்கீதம், நாடக கலைகள், போலீஸு, ராணுவம், இந்த மாதிரி தொழில்கள் எல்லாம் வெற்றி ஏற்பட செய்து உயர்ந்த நிலைக்கு கொண்டு போயிடுவார். அதனால் ராசிக்கு 6ஆம் இடத்துல இருந்தாலும் இதெல்லாம் செய்வார், நிச்சயமாக செய்வார். கவனமாக நடந்து கொள்ளுங்கள். அடுத்தபடியாக விருச்சிக ராசி என்பவர்களே, உங்களுக்கு குரு 7ஆம் இடத்துக்கு வந்துட்டார். குரு உங்களுக்கு நல்லவர், 2, 5 கூட பாக்கியாதிபதி. உங்களுக்கு அவர் நன்மை பண்ணணும். அவர் வந்து 7ஆம் இடத்துல களத்திர சாரத்தில் வந்திருக்கார். 7ஆம் இடத்துக்கு குரு வந்தால் என்ன செய்வார்னா திருமணத்தை முடித்து வைப்பார். 7ஆம் இடம் திருமணத்துக்குரிய நேரம் காலம். அதனால அந்த இடத்துல அந்த குரு வந்தது மிகவும் சிறப்பு. ஆனால் உங்களுக்கு மற்ற கிரகங்கள் பலமாக இல்லை. சனி 4ல், செவ்வாயும் ராகுவும் 6, 5ல் இருக்கான். இது 2 நல்லது பண்ணார். புதன் 6ல், 8ஆம் அதிபதி 6ல் உண்டு, அதுவும் கவலை இல்லை. குரு மட்டும் உங்களுக்கு நல்லா இருக்காரு, சுக்கிரன் பலமாக இருக்காரு, சூரியன் பலமாக இருக்காரு. அடுத்தபடியாக தனுசு ராசி என்பவர்களை, உங்களுக்கு சனி பகவான் 3ஆம் இடத்துல இருக்காரு, அருமையான இடத்துல இருக்காரு. இன்னும் 2 வருஷம் அதில் இருப்பார். ராகு 1 வருஷத்துக்கு நல்ல இடத்துல இருக்கார். 4ஆம் இடத்துல ராகு இருப்பது பெரிய அமைப்பு. உங்களுடைய எதிர்காலம் வந்து பிரமாதமாக இருக்கும். சனி பகவான் உங்களுக்கு நல்ல இடத்துல இருக்காங்க, ஆனால் குரு நல்ல இடத்துல இல்லை. உங்களுக்கு ராசிநாதன் குரு 6ல் போயிருக்கார். 6ஆம் இடம் 2ஆம் சத்து. உடல்நிலையை சற்று கவனம் தேவை, ரொம்ப கவனமாக இருக்கும் உடல்நிலையில். அடுத்து மகர ராசி என்பவர்களே, உங்களுக்கு சனி பகவான் வந்து இன்னும் 2 வருஷம் இருக்கார். 7ல் சனி முடியும் நேரம். கவனமாக நடந்து கொள்ளுங்கள். அதனால் உங்களுக்கு குரு நல்ல இடத்துல இருக்கார். 5ஆம் இடத்துல இருக்கார். 5வது வீட்டுக்குரிய பலனை நிச்சயமாக செஞ்சுதான் ஆக வேண்டும். ஆகவே கவனமாக நடந்து கொள்ளுங்கள். 7ல் சனி இருக்கிறது. இந்த 2 ஆண்டுகள் நீங்கள் சனி பகவானுடைய வழிபாடு விடாமல் செய்யுங்கள். அடுத்து கும்பராசி என்பவர்களை, உங்களுக்கு ஜென்ம சனி நடக்குது. குரு பகவான் உங்களுக்கு 4ஆம் இடத்துல இருக்காரு. 4ஆம் இடத்துல இருக்கும்போது நீங்கள் வண்டி வாகனங்களில் ரொம்ப கவனமாக நடந்து கொள்ளுங்கள். வண்டியெல்லாம் பைக்கிலெல்லாம் போனீங்கன்னா, இந்த 2 சக்கர வாகனத்தில் போனீங்கன்னா மெதுவாக போகும். 4 சக்கர வாகனத்திலே ரொம்ப கவனமாக போகும். ஆகவே இந்த கும்பராசி என்பவர்களுக்கு கடன்கள் தலைக்கு மேல் போகும், பிரச்சனைகள் தலைக்கு மேல் வரும். நிறைவாக நடந்து கொள்வது நல்லது.
உங்களுக்கு மற்ற கிரகங்கள் எதுவுமே நல்லா இல்லை. சுக்கிரன் மட்டும் 4ஆம் அதிபதி 4ல் இருக்கார். அவர் தான் உங்களுக்கு நன்மை செய்வார். அடுத்தபடியாக மீனராசி என்பவர்களே, உங்களுக்கு 7 சனி ஆரம்பித்திருக்கிறது. எனவே 7 ஆண்டுகள் நீங்கள் அந்த சனி பகவானுடைய தாக்கத்துக்கு ஆட்பட்டு தான் ஆக வேண்டும். அதில் முதல் சுற்று, 2வது சுற்று, 3வது சுற்று எல்லாம் இருக்கிறது. 30 வயதுக்குள்ள இருந்தால் முதல் சுற்று, 30 தாண்டிட்டா 2வது சுற்று, 60 வயசுக்கு மேலே போனால் 3வது சுற்று. அதனால ரொம்ப கவனமாக நடந்து கொள்ளுங்கள். ஏன்னால் 7 சனி, 7 சனி கொஞ்சம் பொல்லாதவன் தான் நிச்சயமாக நம்முடைய புடம் போட்டு எடுத்து விடுவான். ஆகவே மீனராசி என்பவர்கள் கொஞ்சம் கவனமாக நடந்து கொள்வது நல்லது. அன்பான நேயர்களே, மகர ராசி, கும்பராசி, மீனராசி என்பவர்கள் எல்லாம் சனி பகவானுடைய வழிபாடு செய்யுங்கள். சனிக்கிழமை தோறும் கோளறு திருப்பதிகம் பாராயணம் செய்யுங்கள். காலை மாலை 2 வேளையும் அந்த கோளறு திருப்பதிகத்தை ஞானசம்பந்தர் இயற்றியது. நாளும் கோலம் அடியாத நலியாத வண்ணம் வரிசை. ஞாயிறு திங்கள் செவ்வாய் முதல் வியாழன் வெள்ளி சனி வாக்கு 2 உடனே ஆசரு நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியாரவர்க்கு மிகவே. அதனால அடியார்களை, சிவனுடைய அடியார்களை ஞாயிறு திங்கள் செவ்வாய் முதல் வியாழன் வெள்ளி சனி வாம்பு என்ன செய்யும் என்று கேட்டார். உண்மைதான், சிவனுடைய அடியார்களை நவக்கிரகங்கள் எல்லாம் ஒன்று செய்யாது. ஆனால் பக்தியோடு அன்போடு நம்ம இறைவனை நாட வேண்டும். சிவபுராணம் பாராயணம் செய்யுங்கள். கண்டிப்பாக பிரதோஷ வழிபாட்டில் கலந்து கொள்ளுங்கள். ஒன்னொன்று முக்கியமான கருத்து சொல்லுகின்றேன். வன்னி மரம், வில்வ மரம், துளசி, புஷ்பங்கள், இந்த செடிகளெல்லாம் வாங்கி பை செய்யுங்கள். ஊரில் ஊரடிக்கரை இருந்தால் அந்த ஊரடிக்கரையில் வன்னி மரத்தை வைங்கோ, வில்வ மரத்தை வைங்க. துளசி வீட்டிலே வைத்துக் கொள்ளலாம், ஒரு ஓரமாக வைங்க, அதில் பை செய்யுங்க. அடுத்து பூச்செடியெல்லாம் நிறைய வைங்க வாசலில். எல்லா மலர்ச்சியிலும் தங்கரளி புட்பம், நந்தியாவெட்டு, பவழ மல்லி வைங்க. இதெல்லாம் அந்த பூப்பெல்லாம் பறித்து கொண்டு இறைவனுக்கு சமர்ப்பிங்க. ஆண்டாள் சூடி கொடுத்தாள். பெருமாள் எனக்கு அந்த மாலை தான் வேணும், வேற மாலையெல்லாம் வேண்டாம். மலரை ஆரமாக சூடி ஆண்டாள் தான் அணிந்து கொண்டு அந்த மாலையை இறைவனுக்கு சமர்ப்பித்தார். எவ்வளவு பெரிய பக்தி பாருங்க. ஆண்டாள் மாதிரி நம்ம ஆக முடியுமா? ஆண்டாள் வேறு யாரும் இல்லை, லட்சுமி மகாலட்சுமி தான். அதனால அது போல நாம் இருந்தாலும் நாம் பக்தியோடு இந்த இதுகளெல்லாம் அந்த இறைவனுக்கு நாம் செய்கின்ற பொழுது நம்முடைய கஷ்டங்கள் விலகும். அதனால யாரும் செய்யறது இல்லை. வீட்டில் இந்த மலர் செடியெல்லாம் வைப்பதில் என்ன கஷ்டம் இருக்கிறது? நமக்கு பறித்து கொண்டு போய் பக்கத்தில் இருக்கா கோயிலுக்கு கொடுப்பதில் என்ன கஷ்டம் இருக்கிறது? ஆனால் செய்யணும். வில்வமரம் வைத்து பயிர் செய்கிறதுனால அவ்வளவு புண்ணியம். அந்த வில்வ மரத்தை வைத்து பயிர் செய்து அதை வளர்த்து தண்ணி ஊற்றி அதை தினசரி சுற்றி வந்தாலே பெரிய புண்ணியம். இறைவனை சிவபெருமானை வழங்குவதற்கு சமம். அதனால அன்பான நேயர்களை கவனமாக செய்யுங்கள், வழிபாடு செய்யுங்கள், கவலைப்படாதீர்கள். 7 சனி இருக்கிறது என்று அதையே நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள். இறை வழிபாடு நீங்கள் எவ்வளவுக்கு அன்போடு செய்கின்றீர்களோ அவ்வளவுக்கு உங்களுக்கு நல்லருள் கிடைக்கும். நல்லது. நீங்கள் எல்லா நலனும் பெற்று பல்லாண்டு பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு வாழ எல்லாம் வல்ல அன்னை பராசக்தியை பிரார்த்தனை செய்து நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.